அடங்கார்களேயாகில் அடங்கார்களேயாகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்கிறார்கள். அவர்களை அவர் கட்டி வைக்கும்போது கெஞ்சி கூப்பிடுவார்கள். அவர்கள் வாத வயதிலே மாண்டு போவார்கள். இலச்சையானவர்களுக்குள்ளே அவர்கள் பிராணன் முடியும். தேவன் மனுஷருக்கு வேதனையை கொடுத்தும் அவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு அடங்கவில்லை என்றால் அவர்கள் மீது தேவ கோபம் வரும். அடங்காதவர்கள் அழிந்து போவார்கள். தேவன் நம்மை அக்கினியினால் புடமிடும்போது நம்மிடத்தில் உள்ள அசுத்தம் நீங்கி நாம் சுத்தமடைய வேண்டும். பொன்னை பசும்பொன்னாக மாற்றுவதற்குத்தான் அது புடமிடப்படுகிறது. அதுபோலவே நாமும் அக்கினியினால் புடமிடப்படும் போது நாம் சுத்தமடையவில்லை என்றால் அந்த அக்கினி நம்மை பட்சிக்கும் அக்கினியாக மாறிவிடும். நாம் அக்கினியினால் பட்சிக்கப்படுவோம். தேவனுடைய கிருபைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் தேவனுடைய நீதி நம்மேல் கிரியை நடப்பிக்கும். தேவனுடைய சித்தத்திற்கு அடங்காதவர்கள் அவருடைய நீதியின் பட்டயத்திற்கு இரையாவார்கள். அவர்கள் ஞானமடையாமல் மாண்டு போவார்கள். துன்மார்க்கருக்கு அழிவு வரும். மாய்மாலக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். தங்களுடைய துன்மார்க்கம் யாருக்கும் தெரியாது என்று அவர்கள் ஆணவத்தோடு இருக்கிறார்கள். தேவனோ அக்கினியினால் எல்லோரையும் சோதித்து பார்க்கிறார். தேவனுடைய பார்வையில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மாயமுள்ள இருதயத்தார் தேவனுடைய குரோதத்தை குவித்துக் கொள்கிறார்கள். தங்களுக்கு வேதனை அதிகரிக்கும் போது அவர்கள் தேவனிடத்தில் கெஞ்சி கூப்பிடுவார்கள். அவர்கள் உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்படும் போது தேவனிடத்தில் முறையிடுவார்கள். மாய்மாலக்காரர்கள் சரீரத்தின் வேதனையை தாங்க முடியாமல் தான் தேவனிடத்தில் முறையிடுவார்களே அல்லாமல் தங்களுடைய பாவம் உணர்த்தப்பட்டு பாவத்திற்காக மனம் திரும்பி முறையிட மாட்டார்கள். காயமுள்ள இருதயத்தாரின் இருதயம் கடினமாகவே இருக்கும். அது கீழ்ப்படியாத இருதயமாகவே இருக்கும். மாயமுள்ள இருதயம் மனம் திரும்பாது. அது பாவத்திற்காக மனம் வருந்தாது. அது தன்னுடைய ரட்சிப்புக்காக தேவனிடத்தில் முறையிடவும் செய்யாது. மனம் திரும்பாத பாவிகள் வாலிப வயதிலேயே மரித்து போவார்கள். தேவன் அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்க மாட்டார். அவர்களுக்கு தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்த மாட்டார். இலச்சையானவர்கள் வால வயதில் மாண்டு போவார்கள். அவர்களைப் போலவே மாயமுள்ள இருதயத்தாரும் சீக்கிரத்தில் மரித்து போவார்கள். இலச்சையானவர்கள் சுத்தமில்லாமல் அசுத்தமாய் இருப்பார்கள். மாயமுள்ள இருதயத்தாரும் அசுத்தராகவே தீர்மானிக்கப்படுவார்கள். இலச்சையானவர்களுக்கு கிடைக்கும் ஆக்கினை தீர்ப்பே மாயமுள்ள இருதயத்தாருக்கும் கிடைக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணம் அவர்களுக்கு சீக்கிரத்தில் லபிக்கும்.